தாவீது அவர்களை வழிநடத்தினவன். எல்லாரும் யுத்தத்துக்கு போனாங்க. திரும்பி வரும் பொழுது அந்த அந்த அவர்கள் தங்கி இருந்த பகுதி சுட்டெரிக்கப்பட்டு கிடந்தது. ஆனால் அவர்கள் எல்லாரும் தாவீதுக்கு விரோதமாய் எழும்புறாங்க. உன் கூட இருந்ததுனால தான் எங்களுக்கு இந்த பிரச்சனை, உன் கூட இருந்ததுனால தான் எங்களுக்கு இந்த போராட்டம், உனக்கு துணை நின்றதுனால தானே எங்களுக்கு பிரச்சனை, உன் கூட நின்றதினால்தான் சவுல் ராஜாவுக்கு நாங்கள் பயந்து தேசத்தை விட்டு வெளியே வர வேண்டியது. நீ காப்பாற்றுவன் நினைத்து இன்றைக்கு உன்னால எங்கள் குடும்பம், எங்களுடைய பிள்ளைகள் எல்லாருமே இன்றைக்கு சிறைப்பிடிக்கப்பட்டுட்டாங்க. தாவீதினுடைய சூழ்நிலையை யோசித்து பாருங்க. அந்த நிலைமையிலும் தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்க. அல்லேலூயா. வேற ஒரு வழி இல்லை. போராட்டம் எழும்பும், பிரச்சனைகள் எழும்பும், நம்மை சுற்றி யுத்தங்கள் நடக்கும். ஆனால் தாவீது சொல்றாரு, நான் கர்த்தருக்குள் என்னை திடப்படுத்தி கொண்டேன். ஆமீன். இன்றைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது அதுதான். என்ன பிரச்சனை, என்ன போராட்டம் வந்தாலும் கர்த்தரை மீறி எதுவும் நடக்க போறதில்லை. கர்த்தரை மீறி எந்த ஒரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில சம்பவிக்க போவதில்லை. எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம். வாழ்க்கையில என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். நான் துதிக்கிற மனுஷனாய் இருப்பேன், ஜெபிக்கிற மனுஷனாய் இருப்பேன், ஆராதிக்கிற மனுஷனாய் இருப்பேன், கர்த்தரை நம்புகிறவனாய் இருப்பேன். என்னை கர்த்தருக்குள் நான் திடப்படுத்தி கொள்வேன். உங்களை திடப்படுத்த நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான், நல்ல கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவது, அவ்வளவுதான். ஹல்லேலூயா. என்ன முடியுமோ முடியாதோ ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். என்னை திடப்படுத்தும், என்னை பலப்படுத்தும், என்னை திடப்படுத்தும், என்னை பலப்படுத்தும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து என்னை வெளியே கொண்டு வரும். தாவீது துதிக்க 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 துதிக்க, ஜெபிக்க ஜெபிக்க அவன் உள்ளத்தில் ஆண்டவர் அனல் மூட்டுகிறார். உடனே அவன் ஆசாரியனை கூப்பிடுகிறான். நான் திரும்ப போலாமா? அந்த அந்த தண்டை நான் திரும்பி போய் பிடிக்கலாமா? கர்த்தர் அவனுக்கு தயவு செய்தார். துதியுங்க. நீங்கள் இழந்ததை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை கொடுப்பார்.